ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தான். ஓகேங்களா, ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஓகே, அவங்க டென்டேட்டிவ் கீ விட்டுருக்குறாங்க. அதேமாதிரி நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டைம் முடிஞ்சு அவங்க ஓஎம்ஆர் வேல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து அக்டோபரில் நம்மளுக்கு ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சொன்ன மாரி அக்டோபரில் வரும் அல்லது பிஃபோர் அக்டோபரே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அவங்க முன்னாடியே கூட விடலாம். ஏன்னா டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் குயிக்காக படிச்சுட்டு இருக்காங்க. போன வருஷத்துலேருந்து நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஓகேங்களா, லாஸ்ட் குரூப் 4லேருந்து ஸ்பீடாக இருக்குது இந்த தலைவர் வந்ததுலேருந்து. ஓகேங்களா, அதனால் ரிசல்ட்டை பற்றி நம்ம எதுவும் ஒரி பண்ண வேண்டியதில்லை, முன்னாடியே வந்துடும். ஓகே, சரி, ரைட்டு. இப்போ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த குரூப் 4 2025 பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ் யார்? ஓகேங்களா, இந்த குரூப் 4 2025 பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவங்க எதிர்பார்க்குறது என்ன? ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் பார்டருக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கட்டும், எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருங்கிறது முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த குரூப் 4 2025 பொறுத்தவரைக்கும் நம்ம கட் ஆஃப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். கட் ஆஃப் ஒன்று வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஓசி, பிசி, எம்பிசி. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150. ஓகேங்களா, 150 பிலோ, 150க்கும் பிலோ இருந்தால் கண்டிப்பாக அவங்க பார்டரு. ஓகேங்களா, 150 பிலோ, அதாவது இந்த வேக்கன்சிஸ்க்கு என்னது, இந்த 3935 வேக்கன்சிக்கு. ஓகேங்களா, இந்த 3935 வேக்கன்சிஸ் தான் நான் சொல்லுது. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, எல்லாமே வரப்போகுது. ஸோ அப்படிங்குள்ள இவங்க இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்க பார்டர் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிறது தான் இது. ஓகேவா, சரி, ரைட். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓசி, பிசி, எம்பிசி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 150 அப்படிங்கிறது, அதாவது 150க்கு கீழே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டராக இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, ஓகேங்களா, அதே மாதிரி பிசிஎம் அண்ட் எஸ்டி. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 144, ஒரு 144க்கு கீழே. ஓகேங்களா, ஒரு 144க்கு கீழே இருக்கிறது பார்டரு. அவங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரலைங்க, அவங்க ஃபெயிலுன்னு நான் சொல்ல வரலைங்க. பார்டர் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் இவங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா, வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் இவங்களுக்குலாம் கிடைச்சிரும். வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும் போது, கிடைக்க தான் போகுது. நம்ம அதெல்லாம் இப்போ மாற்றுக்கிறது இல்லை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்னா இவங்க தான் பார்டரு. ஓகேங்களா, இவங்க தான் பார்டரு. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 144 வரல இருந்தால் ஓகே. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் மார்க் வரப்போகுது, ஒரு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்கெல்லாம் சேஃப் ஆயிரும், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சரி, ரைட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிலமை. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பிஸ்ட் முடிச்சவங்களா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைப்பிஸ்ட் இதே மார்க்குக்கு டைப்பிஸ்ட் ஏதாவது முடிச்சிருந்தாங்க அப்படின்னா சேஃப். ஓகேங்களா, இவங்க பார்டரே கிடையாது, உள்ளார வந்துடுவாங்க. ஓகேங்களா, அதுலேயும் இந்த மார்க்கு ஸ்டெனோலாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் என்னது பார்டர் கிடையாது, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், அடிஷனல் குவாலிஃபிகேஷன், இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா, டைப்பிங்கோ ஸ்டெனோ வச்சுருந்தாங்கன்னா இவங்க பார்டரே கிடையாது. நான் இந்த 150 இந்த 144 எங்கே சொல்கிறேன், பிஏஓவுக்கும் ஜேஏவுக்கும் நான் சொல்கிறேன். விஏஓவுக்கும் ஜேஏவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்டராக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இதே மார்க்குக்கு ஒரு ஓசி, பிசி, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஒரு 150 கையில் இருக்குதுன்னா நீங்கள் சேஃப் தான். டைப்பிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா சேஃப் தான், ஸ்டெனோ வச்சுருந்தீங்கன்னா சேஃப் தான். ஓகேங்களா, நீங்கள் பார்டர் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு எஸ்சிஓ, எஸ்சிஓவோ, பிசிஎம்மோ, எஸ்டிஓ ஒரு 144, ஒரு 144 அதுக்கு மேலே இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். 144 இருந்தாவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் தான். ஓகேங்களா, இப்போதைக்கு என்னது சேஃப் தான், எல்லாமே மாறும் ரிசல்ட் வந்துட்டு. அதே மாதிரி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனாட்டி என்ன ஆயிரும், எல்லாமே மாறிடும். ஓகேங்களா, இப்போ நான் சொல்றது இந்த பார்டர்னு நான் எதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் டைப்பிங்கோ அல்லது ஸ்டெனோவோ இல்லாதவங்க. ஓகேங்களா, வெறும் விஏஓவோ வெறும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும்தான் நான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த பார்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த மார்க் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுவும் இதுக்கு கீழே இந்த மார்க்கே இருந்தால் கூட ஓகே, இதுக்கு கீழே இருக்கும்போது. ஓகேங்களா, இதுக்கு கீழே இருக்கும்போது அப்போ
இந்த பார்டர் மார்க் இருக்கிறவங்களுக்கான சொல்யூஷன் இதுதான் வந்து நம்ம பார்டராக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்டராக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுலேருந்து இன்னும் 4 மார்க் குறைக்கணும். இன்னும் 4 மார்க் குறைச்சாலும் அதுதான் அவங்களுக்கான பார்டராக வரும். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பார்டர் ஸ்டூடெண்ட்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன், ஓகேங்களா, பார்டர் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வி. ஓகேங்களா, ஸோ இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வேக்கன்சி இன்க்ரீஸ். ஓகேங்களா, வேக்கன்சி இன்க்ரீஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எய்மாக இருக்குது. இதுதான் கரெக்டு. ஓகேங்களா, வேக்கன்சி இன்க்ரீஸ் தான். அது கட் ஆஃப்குள்ளே வந்தவங்களா இருந்தாலும் சரி, கட் ஆஃப் பார்டரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பார்டருக்கு கீழே கொஞ்சம் ஒட்டிட்டு கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களா இருந்தாலும் சரி. ஸோ இவங்க எல்லாமே மேக்ஸிமம் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் தான். வேறு எதுவுமே கிடையாது. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா, இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன போயிடுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ அதனால் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் தான் நமக்கு தேவையான ஒன்று. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு தேவையான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் தான். ஓகேவா, ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் ஒரு 3000 வேக்கன்சிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ கவுன்சிலிங் வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேக்கன்சிஸ் விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3000 வேக்கன்சிஸ் என்ன பண்ணுறாங்க, 3000 வேக்கன்சிஸ் அல்லது 3000 ப்ளஸ் 4000 பண்ணல, ஒரு தடவை பண்ணியிருக்கிறாங்க, நான் அதுக்கப்புறம் பண்ணலை. 3000 ப்ளஸ் கண்டிப்பாக அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு வருஷமும். ஸோ அப்படிங்கும்போது எப்பவுமே ஒரு 3000 ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வரும். ஓகேங்களா, கன்ஃபார்மாக வரும். ஆனால் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6500 வேக்கன்சிஸ் விடுவாங்க, 7500 வேக்கன்சிஸ் விடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்படிங்கும்போது இது ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராஸ் பண்ணுது. ஓகேங்களா, வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுது ஒவ்வொரு வருஷமும். ஓகேங்களா, அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 6500 to 7000 விட்டுட்டு ஒரு 3000 என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு 10,000 ஆட் ஆகுது. ஆனால் இந்த தடவை நம்மகிட்ட இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அதாவது கிட்டத்தட்ட அரௌண்ட் 4000. ஓகேங்களா, ஒரு 3935 வேக்கன்சிஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ இதில் வெறும் 3000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா 7000 வரும். ஓகேங்களா, ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் என்னது 7000 வரும். ஓகேங்களா, பட் இப்போ நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸை ரொம்ப கம்மி. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வெறும் 3000 தான் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. ஓகேங்களா, அது இல்லாத இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, நிறையா வேலை வாய்ப்பு தரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இது இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்து நிறையா பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சேர்த்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5K. ஓகேங்களா, ஒரு 4 to 5K வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படியே 4 to 5K பண்ணாங்க அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ஒரு வேக்கன்சிஸ்னு வரும்போது கவுன்சிலிங்னு ஒன்று வரும்போது ஸோ எவ்வளோ வரும். ஓகேங்களா, கவுன்சிலிங்னு வரும்போது எவ்வளோ வேக்கன்சிஸ் வச்சு அவங்க ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சமாக 8000 வேக்கன்சிஸ். ஓகேங்களா, குறைஞ்சபட்சமாக 8000 வேக்கன்சிஸ். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000 வேக்கன்சிஸ் வரலுமே இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய லக்கு 10 கூட போகலாம், அது நம்மளுக்கு நம்ம ஷூராக சொல்ல முடியாது. ஸோ 8 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக சொல்லலாம். ஓகேங்களா, 8000 அப்படிங்கிறது 100% என்ன பண்ணலாம், கேரண்டியாக சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு 75% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000 அப்படிங்கிறது நம்ம கேரண்டியாக சொல்லலாம். ஓகேங்களா, 10ங்கிறது ஒரு 50-50 வேணா நம்ம வைக்கலாமா ஒழிய அதை நம்ம பெருசாக இப்போ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 10 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து மிக அளவில் குறையும். ஓகேங்களா, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிக அளவில் குறையும், பார்டர் எல்லாமே மாறும். இப்போதைக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே ஒழிய இது ஃபைனல் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கான ஒரே குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் மட்டும்தான். ஓகேங்களா, வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் மட்டும்தான். வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக பண்ணுறாங்க. அதுக்கான சுச்சுவேஷன் எல்லாம் நம்மளுக்கு சூப்பராக கரெக்டாக இருக்குது, சாதகமாக இருக்குது எல்லாமே. ஓகேங்களா, அதனால் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கட் ஆஃப் வந்து எல்லாத்துக்கும் குறையும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம் படிக்கிறவங்க அப்படியே படிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, வேறு எந்த இதுவுமே வேணாம், எல்லாம் வந்து கரெக்டாக நடக்கும். ஓகேங்களா, வேக்கன்சிஸ் டபுளிங் ஆக போகுது, அதோட அதிகமாகவும் ஆக போகுது, அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே கிடைக்க தான் போகுது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.